இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புனரமைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும். அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை முயற்சி செய்த வழக்கு 3 பேரை கைது செய்த போலீசார், 2 வலைவீச்சு. சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரசார் கண்டனம். மகிழா காங்கிரசார் விறகு அடுப்பில் சமைத்து நூதன போராட்டம். காங்கிரஸ் தலைவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கை சட்டப்படி சந்திப்போம். தமிழ்நாடு புதுச்சேரி பொறுப்பாளர் கிரிஷ் பேட்டி. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க கோரி அதிமுகவினர் 200க்கும் மேற்பட்டோர் தற்காலிக பேருந்து நிலையம் முன்பு பேருந்துகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காத புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சியை கண்டித்தும், தற்காலிக பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் தவிர்த்து வருவதால் உடனடியாக கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும். புதிய பேருந்து நிலையம் திறக்காமல் இருப்பதற்காக யார் காரணம் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என கூறி புதுச்சேரி மாநில அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தற்காலிக பேருந்து நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியேறிய பேருந்துகளை மறித்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சியை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை முயற்சி செய்த வழக்கில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் இயங்கி வரும் பிரபலமான பர்பில் கடந்த 14ஆம் தேதி மது போதை தகராறில் ஈடுபட்ட வெளி மாநிலத்தை சேர்ந்த 5 இளைஞர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் எச்சரித்து வெளியே அனுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பணி முடித்து பைக்கில் வீட்டுக்கு திரும்பிய பவுன்சர் வசந்தராஜனை காரில் பின்தொடர்ந்து அதிவேகமாக மோதி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் நிலை குலைந்து விழுந்த வசந்தராஜன் படுகாயம் அடைந்தார். அவரை மீட்டு சக பவுன்சர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து கன்னியாகுமரியை சேர்ந்த ஸ்டார்வின், சிபின் மற்றும் சென்னையை சேர்ந்த சுதாகர் ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் ராஜஸ்தானை சேர்ந்த அபிஷேக், ராகுல் ஆகிய 2 தீவிரமாக தேடி வருகின்றனர். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரசார் சாலையில் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகு அடுப்பில் சமைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் காலாப்பட்டு தொகுதி சார்பாக எரிவாயு சிலிண்டர், பெட்ரோல் விலை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து கருவடிக்குப்பத்தில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதி தலைவி சித்ரா ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி சிறப்புரை ஆற்றினார். முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்போராட்டத்தில் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் விறகு அடுப்பில் சமைத்தும் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நூதன முறையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் மகளிர் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெற்றவரின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியை சேர்ந்தவர் ராஜ்கமல். அவருக்கு தெரியாமல் மர்ம நபர்கள் அவரது கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ரூபாய் 13,000 மதிப்புள்ள பொருளை வாங்கியுள்ளனர். வில்லியனூரை சேர்ந்தவர் பாபு. இவர் தனியார் கடன் செயலி மூலம் கடன் பெற்றுள்ளார். அந்த தொகையை அவர் வட்டியுடன் செலுத்திய பின்னர் மர்ம நபர் செல்போன் மூலம் அவரை தொடர்பு கொண்டு பேசினர். அப்பொழுது தங்களது புகைப்படத்தை நிர்வாணமாக சித்தரித்து வெளியிட போவதாக மிரட்டி ரூபாய் 5,000 பறித்துள்ளனர். இது குறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை பதிவு செய்துள்ள பொய் வழக்கை சட்டப்படி சந்திப்போம் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி பொறுப்பாளர் கிரிஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிரிஷ் அவர்கள், கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதே அமலாக்கத்துறையின் செயல்பாடாக உள்ளது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சம்பந்தமாக வருமான வரித்துறை அமலாக்கத்துறையும் சோனியா மற்றும் ராகுல் காந்தியிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரை குற்றப்பத்திரிகை நகல் வெளியிடப்படவில்லை. வருமான வரித்துறை அமலாக்கத்துறையும் தவறாக வழிகாட்டுதலின்படி செயல்படுகிறார்கள். சோனியா மற்றும் ராகுல் காந்தியை முழுக்க முழுக்க பழிவாங்கும் செயலில் ஈடுபடுகின்றார்கள் என்று குற்றம் சாட்டிய கிரிஷ், சோனியா மற்றும் ராகுல் காந்தி பெயருக்கு பணம் பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறுவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என்றார். காங்கிரஸ் கட்சி மீது அவதூறை பரப்பும் வகையில் பொய் பிரச்சாரம் பரப்பப்படுகிறது. அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையின் வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்த அவர், காங்கிரஸ் கட்சியினர் அரசியல் செய்யக்கூடாது, கட்சியை கவனிக்க கூடாது என்ற வகையில் அவர்களை திசை திருப்பவே இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுவதாகவும் கிரிஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிலை மாறியுள்ளது. நாடாளுமன்றம் பெரியதா, உச்ச நீதிமன்றம் பெரியதா இன்று போட்டிகள் பாஜக அரசில் ஏற்பட்டுள்ளது. பாஜகவுக்கு எதிராக தீர்ப்புகள் வரும்போது இது போன்ற சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். நேஷனல் ஹெரால்டு வழக்கு சம்பந்தமான உண்மை தன்மை வெளிக்கொண்டு வர வேண்டும். எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் மத்திய அரசை கண்டித்து வருகிற 2ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாவட்ட மாநில தொகுதிகள் வாரியாக பல கட்ட போராட்டங்கள் நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் துணை ஜனாதிபதி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விமர்சனம் செய்து பேசுவது என்பது வேதனையாக உள்ளது என்று குறிப்பிட்ட வைத்தியலிங்கம், அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் தங்களது நோக்கம். அதற்காக பல போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எடுத்துச் சொல்வதற்காக திரு மோகன் குமாரமங்கலம் அவர்கள் உங்கள் மத்தியிலே இப்பொழுது கடந்த 10 ஆண்டுகளாக நீங்க பார்த்திருப்பீங்க அமலாக்கத்துறையை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல்வாதிகள் மீது ஒரு வழக்கு சுமத்தி அவருக்கு பிஜேபி கட்சியை சேர்த்து விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழக்கை நடத்துல நிறுத்துறது. எந்த குற்ற பத்திரிகையை தாக்கல் செய்ய மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இப்போ இது எப்படி வந்ததுன்னா, வருமான வரித்துறை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு வருமான வரித்துறை 432 கோடி உங்களுக்கு சொத்தான மதிப்பிற்கு இதுல ஒரு ஊழல் இருக்கு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு வருமான வரித்துறை கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருமான வரித்துறை ஒருத்தருக்கு 432 கோடிக்கான ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு தூங்குறது. அதுக்கு பிறகு 10 வருஷம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏன்னா அது கூட ஒரு போலி நோட்டீஸ் தான். இவங்க சொல்றதுனாலதான் அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருது. அது வச்சுட்டு அமலாக்கத்துறை ஒரு விசாரணை தொடங்குறாங்க. என்ன நடக்குது அந்த விசாரணையில? தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிட்டு 55 மணி நேரம் விசாரணை நடத்துறாங்க. அன்னை சோனியா காந்தி கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க. எந்த ஒரு ஆதாரமே கண்டுபிடிக்க முடியல. குற்றமே இல்லைன்னா ஆதாரம் எங்கிலிருந்து வரப்போகுது? நீங்க பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. எங்கே இருக்கு மணி லாண்டரிங்? முதல்ல கிரைம் எங்க இருக்கு? குற்றம் எங்க இருக்கு? யாரோ அந்த சொத்துக்கள் அனுபவிச்சாங்களா? ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் SMV பள்ளியின் சார்பில் உலக புவி தின நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியின் சார்பாக புதுச்சேரியில் துப்ராயப்பேட்டையில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரையில் உலக புவி தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினரான நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி,
சூரியகுமார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த விருந்தினர் அனைவருக்கும் SMV பள்ளி முதல்வர் அனிதா சாந்தகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பிக்கும் வகையில் 3ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் மேடையில் தங்கள் நடனத்தை வெளிப்படுத்தினர். அது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த மாணவர்களின் பெற்றோர்களும் மேடையில் ஏறி நடனம் ஆடினர். தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு கூண்டு வடிவ காகித உரை வழங்கப்பட்டது. அதனுள் ஒளியேற்றி குழுவாக சேர்ந்து ஒரே நேரத்தில் பறக்கவிட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி வைத்திக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்காக முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் ரூபாய் 1,25,000 நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வைத்திக்குப்பம் மீனவர் பகுதி அங்காளம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவில் நிர்வாக குழுவினர் விக்னேஷ் கண்ணனை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது கோவில் திருப்பணி துவங்க இருப்பதாகவும் அதற்காக தாங்கள் நிதியுதவி செய்ய பணியை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர். விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கு அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டு வைத்திக்குப்பம் அங்காளம்மன் ஆலயத்தில் நேரில் சென்று அங்கே கூடியிருந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பெண்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களது முன்னிலையில் கோவில் திருப்பணி தொடங்க ரூபாய் 1,25,000 நிர்வாகத்தினரிடம் நன்கொடையாக வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிர்வாக குழுவினர் மிகுந்த மகிழ்ச்சியோடு விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கு ஆளுயர மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி பிரெஞ்சு விரிவுரையாளருக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியின் பிரெஞ்சு விரிவுரையாளர் எட்வர்ட் சார்லஸ் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியை கவிதா அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் துணை முதல்வர் புவனேஸ்வரி தலைமையேற்று தலைமையுரை ஆற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னிலை வகித்தார். இதில் ஆசிரியர்கள் சீதா லட்சுமி, கிரிஜா, சீனிவாசலு, பவானி ஆகியோர் விரிவுரையாளரை எட்வர்ட் சார்லஸ் அவர்களை வாழ்த்தி பேசினர். பின்னர் பணி நிறைவு பெறும் ஆசிரியர் எட்வர்ட் சார்லஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடையும் சந்தன மாலையும் அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை ஆசிரியர் சரஸ்வதி தொகுத்து வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் விழா குழுவினர், ஆசிரியர்கள் லதா மற்றும் கல்பனா மிக சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.